ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ஐ இப்போ புதுசாக அவங்க ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எம்ஐ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைனாவில் அஃபிஷியலாக எம்ஐ 9 அப்புறம் எம்ஐ 9 டிரான்ஸ்பேரண்ட் எடிஷன் அப்படிங்கிற 2 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஐ 9 SE அப்படிங்கிற ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எம்ஐ 9 அப்புறம் எம்ஐ 9 டிரான்ஸ்பேரண்ட் எடிஷன் தான் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். அப்புறம் எம்ஐ SE பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் ஆன எம்ஐ 8 SE மாதிரி அதே மாதிரி உள்ள ஃபோன்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த எம்ஐ 9 எடிஷனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு சொல்லும்போது இங்கே ஒரு 6.39 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட பேனல். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இந்த ஸ்க்ரீன் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல டே லைட்டில் கூட இந்த ஃபோனை உங்களால் சன்லைட்டில் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் ஆன எம்ஐ 8 கம்பேர் பண்ணும்போது 40% வந்து தின்னாக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். ஸ்க்ரீனோட பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90.7% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டிமிங் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீடிங் மோட் 2.0 கொடுத்துருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை சன்லைட் மோட் 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்ஐ 8ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இதுலையும் கொடுத்துருக்காங்க. இவங்க முக்கியமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 25% ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ராசஸர். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனோட ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அப்புறம் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜோட ரீரைட் ஸ்பீடு வந்து நார்மல் ஸ்டோரேஜ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட முக்கியமான பார்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 48 மெகா பிக்சல் சோனியோட IMX 586 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிக்சல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரான் பிக்சல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f1.8 அப்படிங்கிற அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரில் பார்த்தீங்கன்னா பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது 4 பிக்சலை கம்பைன் பண்ணி ஒரே பிக்சலை கொண்டு வருது. அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செகண்டரி சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் சோனியோட IMX 481 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி சென்சாரோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அல்ட்ரா வைட், அது மட்டும் இல்லாமல் மேக்ரோ லென்ஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f2.2ல தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே 12 மெகா பிக்சல் f2.2 அப்படிங்கிற அப்பேச்சரில் இது பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x வரைக்கும் இந்த ஃபோனால உங்களால் ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெகா பிக்சல் f2.0 அப்படிங்கிற அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 3300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 27 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜ் சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஓவரால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.61 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக AI பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எம்ஐ 9 டிரான்ஸ்பரண்ட் எடிஷனுக்கும் எம்ஐ 9 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 12GB ரேம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா f1.47 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டான எடிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட பிரைசிங். எம்ஐ 9 பிரைசிங் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 128GB பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 32,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது 8GB ரேம் 128GB பார்த்தீங்கன்னா 34,900 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா 42,300 லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எம்ஐ 9 SE அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5.97 inch அதே சாம்சங் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 712 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். கிராஃபிக்ஸ்க்காக Adreno 616 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரிபிள் கேமரா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பிரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல். தேர்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3070 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைசிங் 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 21,200 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இது 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஐ 9 நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எம்ஐ 9 SE இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு எம்ஐ 9 நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா எம்ஐ 8 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் லான்ச் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோம் உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.